ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காண்டி சுவிட்சர்லாந்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோயினும் சேர்ந்து சுவிட்சர்லாந்தையே சுற்றி பார்க்காங்க. தாத்தா வந்து ஹீரோயின் கூட போகக்கூடாது, நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ கேட்காம ஹீரோயினை கூப்பிட்டு டின்னருக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஹீரோயின் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் வந்து மியூசிக்லாம் வாசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ டான்ஸ் ஆட கூப்பிடுறா. ஹீரோவும் சரின்னு சொல்லி ஆட வர்றான். ஹீரோ வந்து அவனோட ஸ்டிக் எடுக்க வரான். ஆனால் ஸ்டிக் வேண்டாம், அதுக்கு பதிலாக நானே இருக்கனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு டான்ஸ் ஆடுறா. டான்ஸ் ஆடிக்கிட்டே ஹீரோயின் வந்து கேட்க, உங்கள் தாத்தா சொன்னாரே நீ தான் வந்து ப்ராஜெக்டை வந்து லீக் பண்ணதா, எதனால அப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கா. எல்லாம் உனக்காண்டி தான், நீ தான் ஒரே இமெயில் அனுப்பி வான்னு சொல்லி கூப்பிட்டேன், அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் நான் குடிச்சிட்டு குடி போதில் எழுதியிருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே, நல்ல வேலை நான் வந்தேன், இல்லைன்னா நீ ரொம்பவே குடிகாரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு நாள் ரொம்பவே நல்ல நாள் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னோன்னே ஹீரோ சொல்கிறான், எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அப்படின்ன உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து சொல்கிறான், நீ ரொம்பவே மெலிஞ்சிட்டியே. நைட்டு வந்து ஹீரோ நல்லா தூங்கிடுறான். ஹீரோயின் தான் யோசிச்சுட்டு இருக்கா, நாளையோட நம்ம பிரிஞ்சிருவோம், அதுக்கப்புறம் உன்னை நான் எப்போ தான் மீட் பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கா. அடுத்த நாள் ஹீரோ எந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோக்கு தெரியாமல் கிளம்பிடுறா. தாத்தாட்ட வந்து நான் கிளம்பிட்டேன் அப்படின்னா, தாத்தா வந்து ஜென்னிட்ட பார்த்து நீ வந்து டிரைவர்கிட்ட சொல்லி கொண்டு விட சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் சொல்லிடுறேன், இல்லை நான் வந்து டாக்ஸிக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. தாத்தா வந்து ஹீரோயினை கூப்பிட்டு சொல்லிடுறாரு, நீ வந்து ஹீரோ கூட ரிலேஷன்ஷிப்ல இனிமேல் இருக்காத, அவன் இனிமேல் என்ன ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டு ஷாங்காய்க்கு வரவே கூடாது, அவனோட ஹெல்த் ரொம்பவே மோசமாக போயிட்டு இருக்கு, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப வருஷம் தேவைப்படுது. நேற்றுக்கு நான் வந்து உன்னோட லவ்வை புரிஞ்சுக்காம கத்திட்டேன், ஆனால் வந்து நீ ஹீரோ உண்மையாக லவ் பண்ணுறேன்னு தெரியுது, நீ வந்து ஹீரோ வந்து நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுற அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்காரு. ஹீரோயினும் ஆமான்னு சொல்கிறா. அப்போனா நீ இனிமேல் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் வந்து ஹீரோவை விட்டு போகிறேன், ஆனால் என்னோட லவ்வை மட்டும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோன்னா தாத்தாவே போய் சரி நீனும் உடம்ப நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினும் வணக்கம் வச்சுட்டு நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஜென்னட்டும் தாத்தாவும் ஹீரோவோட ரூமுக்கு வந்து பார்க்காங்க ஹீரோவை. அப்போ ஹீரோயின் வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. அது என்னன்னு சொல்லி தாத்தா வாசிக்கிறாரு. ஹீரோயின் எழுதியிருக்கா, நான் இங்கேருந்து கிளம்பி தான் ஆகணும், நீ வந்து உன்னோட நோய்க்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பாரு, அதுதான் வந்து என்னை சந்தோஷப்படுத்தும், நான் வந்து உன்னை விட்டு போயிட்டேன்னு சொல்லி கவலைப்படாத, எப்போதுமே நீ என்னுடையவன் தான், நான் உன்னை எப்போதுமே தனியாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. அதை வாசிட்டு தாத்தா வந்து அந்த பேப்பரை கசக்கிறாரு. ஹீரோயின் வந்து சுவிட்சர்லாந்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஹீரோவை பற்றி நினச்சிட்டே சொல்கிறா, நம்ம 2 பேரும் திரும்பியும் பிரிய போகிறோம், இந்த நாட்கள்லாம் ரொம்பவே அழகானது, நீ சொன்ன ஒரே வார்த்தை மட்டும்தான் எனக்குள்ள மனசில் ஓடிட்டே இருக்கும், எல்லா நாளுமே நல்ல நாள் தான், அது எனக்கும் உனக்கும் சேர்ந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறா. ஹீரோ இப்போ தான் முழிக்கவே செய்கிறான். என்ச்சோடனே தாத்தா பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவரை பார்த்து ஹீரோயினை எங்கன்னு தான் கேட்கான். தாத்தா சொல்லிடுறாரு, அவன் வந்து கிளம்பி போயிட்டான் அப்படின்ன உடனே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கிளம்பிட்டா, நீங்கள் ஏதாவது அவள்கிட்ட சொன்னீங்களா? ஆமாம், நான் அவள்கிட்ட சொன்னேன், நீ தயவு செய்து திரும்பி வந்துடாத அப்படின்னு சொன்னேன், உனக்கு அவளால் தான் ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போகுது, அதனால தான் அவளை கிளம்ப சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து ஜென்னிட்ட வந்து என்னோட ஃபோனுங்க அப்படின்னு சொல்லி கேட்கான். இப்போ வந்து நீ ஃபோனை தேடி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவன் வந்து சாங்காக்கே போய் இறங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. உடனே அவன் மேலே உள்ள எல்லா ட்ரிப்ஸு எல்லாத்தையுமே கழுத்தி போட்டு கிளம்பி போகிறான். தாத்தாவும் ஜென்னிட்டும் தடுக்கிறாங்க. தயவு செய்து என்னை 2 பேரும் தொடாதீங்க, முன்னாடி வந்து அவளை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு தெரியுமா, அவளை எவ்வளோ அவாய்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா, நான் அவளை கஷ்டப்படுத்தினது போதாதுன்னு சொல்லி நீங்கள் வேறு கஷ்டப்படுத்திருக்கீங்களா அவளை, நீங்கள் 2 பேரும் வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்லி கத்திடுறான். தாத்தாவும் ஜென்னிட்டும் வந்து சமாதானப்படுத்துறாங்க. ஆனால் கேட்குற மாரி தெரியல பாவம். இந்த சைடு பிங்கி வந்து அவளோட லவ்வர் இருக்கார்ல, பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த எல்லா பொருளையும் திருப்பி வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கா ஒரு ஆள்கிட்ட. அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, நான் எல்லாத்தையுமே கொடுத்துறேன், நீங்கள் வந்து குணாவை வந்து எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்து அவர் ஒரு லிஸ்ட் எடுத்து வைக்காரு. நீ வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நிறைய செலவு பண்ணியிருக்கல, அது எல்லாத்தையும் வந்து அடுத்த ஃப்ரைடேக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு. நான் அதெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டேன், அவன் கூட சேர்ந்து தானே இருந்தப்போ தானே செஞ்சேன், அதெல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி குணா காலை ஒடிச்சிட்டா சரி வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். உடனே பிங்கி வேண்டாம் எல்லாத்தையும் நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அந்த ஆளும் பிங்கிட்டேருந்து எல்லா பொருளையும் வாங்கிட்டு போயிடுறாரு. பிங்கி சொல்கிறா, ஐயோ நான் திரும்பியும் கடனில் மூழ்கிடுவேனே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு தூங்கி எல்லாம் வந்து தாத்தா சொன்னதான் ஞாபகம் வருது. என்னால் ஹீரோ ஊட்டி இருக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. அடுத்த நாள் வந்து நான் வந்து இந்த நாளை நான் புதுசாக தொடங்க போகிறேன், எல்லா நாளுமே நல்ல நாள் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி அழகா கூலிங் கிளாஸ்லாம் போட்டு தொடங்குறா. ஆனால் பாவம் அவக்குள்ள நேரத்துக்கு எப்போதும் அவளை வந்து பிக்கப் பண்ணுற பஸ்ஸு வந்து போயிடுது. என்ன செய்ய, நல்ல நேரம் வர மாட்டேங்குதே. ஹீரோயின் வழக்கம் போல் ஹீரோ ஏதாவது இமெயில் அனுப்பியிருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கா. அப்போ ஹீரோ வந்து ஆன்லைனில் இருக்கான் அப்படின்னு வந்தோடனே ஹீரோ உடனடியாக அனுப்பிடுறான். என்னாச்சு நீ வந்து இறங்கிட்டியா அப்படின்னோடனே ஹீரோயினும் ஆமா நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கா. ஹீரோ வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் சொல்றா, என்னாச்சு நீ ஹாஸ்பிட்டல் போனையா, நீ வந்து தாத்தா கூட சண்டை போடாத, எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு,
தாத்தா சொல்கிறத கேட்டு நட அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இருக்கும்போது ஜிங்வன் வந்துடுறா. ஹீரோயினை பார்த்து நீ வந்துட்டியா, தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினு சரின்னு சொல்லி வேலையை பார்க்க ஆரம்பிக்கா. அப்போ வந்து ரிசப்ஷனிஸ்ட் இருக்குல்ல, ஹீரோயின்ட்ட வந்து என்னாச்சு போயிட்டு வந்துட்டியா, நிறைய வேலை இருக்குமா, எல்லாத்தையும் பாரு, எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அப்போதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ போயிட்டு வந்தோன்னே ரொம்பவே அழகா இருக்கியே, ஏதாவது நல்ல விஷயம் நடந்துச்சோ, என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்கிறா, ஏமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் தூக்கி கொடுத்து அனுப்பிடுறா. ஹீரோயின் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது குணாவும் ஜிங்வனும் வந்துடுறாங்க. குணா தான் சொன்னா நீ இங்கே இருக்கதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசுகிறாங்க. ஜிங்வன் தான் சொல்கிறேன், என்னதான் நடந்துச்சு, ஹீரோன்ட்ட என்னதான் சொன்னா அப்படின்னா ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறா. அவன் திரும்பி சாங்காய் வருவானா அப்படின்னு சொல்லி கேட்கா. எனக்கு தெரியல, ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டு போனதுக்கு மெயின் ரீசனே வந்து அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை மட்டும்தான், அதாவது எனக்கு தெரிஞ்சிச்சே. ஆனால் வந்து ரொம்பவே சிவியரான கண்டிஷனில் தான் அவன் இருக்கான்னு நினைக்கேன். அதுக்கு குணா சொல்கிறா, ரொம்பவே சிவியரான கண்டிஷன் அப்படின்னா இன்னும் வரைக்கும் எப்படி அவனால் இருக்க முடியும், அவன் எப்பவுமே இறந்துருக்கணுமே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜிங்வன் சொல்கிறான், இல்லை அவன் சும்மா ஏமாத்துறான், அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஏன் நல்லா இருக்கான்னு சொல்கிறான், அவன் இன்னும் பார்க்க அழகாக தான் இருக்கான், அவன் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் அவனோட பிரதர் வந்து அவனுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து சைன் பண்ணி கொடுக்கான், அவன் எல்லாத்தையுமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்யவும் செய்கிறான், அது எப்படி அவனுக்கு உடம்பு சரியில்லாம் செய்ய முடியும், அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு குணா சொல்கிறான், கண்டிப்பாக வந்து ஹீரோவோட தாத்தா உன்ட்ட ஏதாவது சொல்லியிருப்பாரு, அவரை பார்த்தாலே வந்து எனக்கு பிடிக்கல, ரொம்பவே மோசமானாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தாத்தா வந்து என்னை ஹீரோ கூட சேரவே கூடாது, நீ வந்து போயிருந்தான் சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே, அவரா அப்படி சொன்னாரு, அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜிங்வனு கத்த ஆரம்பிச்சிடுறா. நான் நினைக்கேன் தாத்தா வந்து ஹீரோவையும் ஜென்னடையும் தான் சேர வைக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதனாலதான் இப்படி உன்னை அவாய்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் அதை கேட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்கா. ஜிங்வன் தான் சொல்கிறேன், இன்னைக்கு நைட்டு வந்து GMF கம்பெனி வந்து பெரிய பார்ட்டி வைக்காங்க, உனக்கு தெரியாதா அப்படின்ன உடனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு சொல்கிறா. குணா சொல்கிறான், அந்த பார்ட்டி நல்லா இருக்கும், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து ஹீரோயினையும் கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் வாரேன்னு சொல்லிடுறா. ஹீரோயின் வீட்டுக்கு போய் ஃபோனை வந்து அமுக்கி பார்க்க அதில் வந்து ஹீரோயினோட பிரதர் தான் வாழ்த்து சொல்லியிருக்கான். ஹீரோயின்ட்ட வந்து சொல்லியிருக்கான், உனக்கு இன்னைக்கு பிறந்தநாள், ரொம்ப நல்லா இருக்கணும், நீ உனக்காண்டி வந்து நான் வந்து 500 யான் அனுப்பியிருக்கேன், நீ நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து ஹீரோயினோட ஆன்ட்டியும் வந்து அனுப்பியிருக்காங்க, உனக்கு வயசு 25ஆவது, கடகட நீ வந்து கல்யாணம் பண்ண பாரு, வயசாயிட்டே போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பியிருக்காங்க. ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ஹீரோயின்ட்ட வந்து அந்த டிக்ஷனரி கொடுத்துருப்பான் தெரியுமா, அதை கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லியிருப்பான் தெரியுமா, அதை நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறா. ஏன்னா 2 பேருக்குமே ஒரே நாள் தானே பர்த்டே, அதனால. குணா தான் ஹீரோயின் கையை பிடிச்சி கூட்டு வரான் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு. ஹீரோயின் கேட்க, என்னாச்சு பார்ட்டின்னு சொன்னா, ஆனால் வந்து எல்லாமே எம்டியாக இருக்குது, யாருமே காணோம், இருட்டா வேறு இருக்குது, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கா. நீங்கள் வெயிட் பண்ண, நான் யாராவது இருக்காங்களா சொல்லி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை விட்டுட்டு குணா போயிடுறான். ஹீரோயினி என்ன ஏதுன்னு சொல்லி சுற்றி பார்க்காங்க. கரெக்டாக தான் ஹீரோயினுக்கு வந்து சர்ப்ரைஸாக பர்த்டேவை கொண்டாடுறதுக்காண்டி தான் குணாவும் ஜிங்வன்னு எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஜிங்வன்னு குணாவும் கேக் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினுக்கு ஹாப்பி பர்த்டே சாங்லாம் பாடிட்டே கொண்டு வராங்க. ஜிங்வன் வந்து ஹீரோயினை பார்த்து சொல்கிறேன், ஏதாவது வேண்டிக்கிட்டே ஊது அப்படின்னா ஹீரோயினும் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜிங்வன் சொல்கிறேன், எங்கள் எல்லாத்துக்காண்டி நீ ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நான் என்னது செய்ய அப்படின்னு சொல்லி ஹீரோயினு கேட்கா. ஜிங்வன் தான் சொல்கிறா, உனக்கு டான்ஸ் ஆட தெரியும்னு சொல்லி குணா சொன்னானே, நீ வந்து ஏன் எங்களுக்காண்டி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னா குணாவா நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். 2 பேரும் சூப்பராகவே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல எல்லாருமே கிஸ் பண்ணுங்கன்னு சொன்னவன குணா வந்து ஹீரோயினை கிஸ் பண்ண வர்றான். ஆனா ஹீரோயின் லைட்டா திரும்பிடுறாங்க. பார்த்தா அங்க ஹீரோ நிக்கான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. குணா தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பிடிக்கான். உடனடியாக ஹீரோயின் ஹீரோவை தேடி ஓட ஆரம்பிச்சிடுறா. குணாவும் ஹீரோயின் பின்னாடியே ஓடுறான். ஹீரோயின் வந்து லிஃப்ட்டில் போயிடலான்னு சொல்லி லிஃப்ட் பட்டனை வந்து ஆன் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அது போகவே மாட்டேங்குது. உடனடியாக படி வழியாக இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் கீழே விழுந்துடுறாங்க. நெத்தியில் அடிபட்டு ரத்தம்லாம் வருது. அதெல்லாம் கண்டுக்கிறாம கீழே இறங்கி வந்து ஹீரோ பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. குணாவும் வந்துடுறான். சாரி, நான் தெரியாமல் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ஒன்றுமே சொல்லாமல் நின்னவனே, என்னாச்சு உனக்கு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் துடைக்க போகிறான். ஆனால் ஹீரோயின் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வாங்கி துடைக்காங்க. குணா வந்து கூப்பிட்றான், வா நீ எல்லாரும் மாடியில் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாரும் குட் பை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு பதிலாக நீயே சொல்லிடு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. சரி நீ வெயிட் பண்ணு, நான் வந்து அவங்களுக்குலாம் குட் பை சொல்லிட்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணி கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் குணாக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. பின்னாடி தான் ஹீரோயின்னு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினையே ஹீரோவும் வந்திருக்கான் ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் கிளம்பி போயிடுறான். ஹீரோயினும் குணா கூட வந்துடுறாங்க. குணாட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. குணாவும் பாவும் ஏங்கி போயிருக்கான். ஹீரோயின் போய் வந்து அவங்களோட கதவை திறக்க போகிறாங்க. ஆனால் வந்து அங்கே ஏதோ ஒரு பேக் இருக்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் வச்சுருக்கான். தயவு செய்து அழாத அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கான். ஹீரோயினு உள்ள அவசரமாக வந்து ஹீரோ ஏதாவது சொல்லி வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து பார்க்காங்க. ஆனால் ஒன்றுமே வரல. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கவரில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்காங்க. ஹீரோயின் வந்து கேட்டிருந்தாங்க தெரியுமா, அதேமாரி சாக்லேட்ஸ் தான். ஹீரோ தான் வந்து வச்சுட்டு போயிருக்கான். ஹீரோயின் வந்து ஹீரோவை நினச்சி பார்த்துட்டே மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கா.
ஹீரோக்கு வழக்கம் போல தான் ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. ஜீசான் தான் வந்து பேசிகிட்டு இருக்கான். தாத்தா வந்து இட்டாலிக்கு போயிருக்காருல, எப்போ திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். தாத்தா வந்து நாளை கழிச்சு வந்துடுவார். நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டா? நீ வந்து அவளை பார்க்கணும்னு சொல்லி பர்த்டே விஷ் கேட்டேன், அதே மாதிரி நீ வந்து அவளை பார்த்துட்ட. நம்ம இன்னைக்கு நைட்டாக கிளம்பிடுவோம். நாளைக்கு அங்கே போய் தாத்தாவுக்கு முன்னாடி இருந்துட்டா யாருக்கும் தெரிய போகிறதில்ல, அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கான். நான் இங்கே வந்துட்டு திரும்பி போவேன் நீ நினச்சிக்கிட்டியோ அப்படின்னு சொல்லி கேட்கான். ஜீச்சான்னு சொல்கிறான், நீ மட்டும் அங்கே வரல வச்சுக்கோ, உனக்கு என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். நான் இங்கேருந்து எங்கேயுமே வரமாட்டேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டேபிளை காட்டுறான். அவனும் என்னதுன்னு சொல்லி அந்த பேப்பரை பார்க்கான். அது வந்து கல்லறை இருக்கிற இடம். அது வந்து நல்ல கல்லறை இடமா இருக்குது. மலைக்கு பின்னாடி கடலுக்கு முன்னாடி இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க வந்து எனக்கு 20% வந்து ஆஃபர் வேறு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜீசானுக்கு கோவம் வந்துடுது. என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அதை தூக்கி எறிகிறான். நம்ம தாத்தாக்கே உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நீ வந்து அவரை இன்னும் கோவப்படுத்தணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கியா? இல்லைப்பா, அந்த டைமில் வந்து நீ ரொம்பவே பிஸியாக இருப்ப, அதனால தான் நான் உனக்கு வேலை வைக்கக்கூடாது, நானே வந்து என்னோட கல்லறையை தேடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீ வேணா பாரு, உனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே ஜீசான் கோவத்தில் கிழிச்சு எரிஞ்சிடுறான். நீ ஏன்ப்பா கோவப்படுற? நான் இப்போமே போய் கல்லறையில் படுக்க போகிறேன்னா சொல்கிறேன், எப்போ வருதோ அப்போ நான் போகிறேன். எனக்கு அந்த கல்லறை இருக்கிற பிளேஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்கிறத கேட்ட ஜீசானுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. திரும்பி இதை நீ சொன்ன அவ்வளோதான், நீ வந்து உண்மையிலே சேர்த்துட்டா உனக்கு ஒரு கலரை கூட எங்களால் ரெடி பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டியோ? உனக்கு வந்து போன் நேரோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக நீ சரியாயிருவேன், நீ வந்து கவலைப்படாத. இப்போ நீ தான் வந்து லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்க, கண்டிப்பாக உனக்கு நடக்கும், நீ நல்லபடியாக குணமாயிருவ. நீ மட்டும் சுவிட்சர்லாந்துக்கு வரல வச்சுக்கேன், கண்டிப்பாக நீ கல்லறைக்கு தான் போகிற அப்படின்னு சொல்லிடுறான். தயவு செய்து கத்தாத அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லணும். ஜீஜான் சொல்ல, நான் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நாளைக்கு நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். நீ வந்து என் கூட சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொன்னால் இரு, இல்லைன்னா நீ வந்து தாத்தா கூடயே போயிரு அப்படின்னு சொல்லிடுறான். நான் திருப்பி சுவிட்சர்லாந்துக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஜீசான் சொல்ல வரதுக்குள்ளேயும் யாரோ காலிங் பெல் அடிக்கா. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். ஹீரோவை தேடி கரெக்டாக வந்திருக்கா. ஜீசான் ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோட்ட வந்து ஹீரோயின் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். தயவு செய்து அவளை உள்ளே விட்டுறாத அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறான். ஜீசான் சொல்கிறான், எதனால இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கான். என்னோட இந்த நிலைமையை அவள் பார்க்க வேண்டான்னு நினைக்கேன், பார்த்தா அவள் ரொம்பவே வருத்தப்படுவா அப்படின்னு சொல்கிறான். ஜீச்சானு வேறு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கூப்பிட்றான் உள்ள. ஹீரோயின் வந்து கிட்டார்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா, ஹீரோக்கு வாசிச்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜீச்சானை பார்த்துட்டு ஹீரோ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கான். உடனே ஜீச்சான் சொல்கிறான், இல்லை அவன் அப்பமே போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லையே சாக்லேட்ஸ்லாம் என் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, ஆமாம் ஹீரோ தான் சொன்னான், நான் தான் உனக்காண்டி வச்சேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போனா சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிளம்பும்போது ஜீச்சான் வந்து ஹீரோயினுக்கு விஷ் பண்ணுறான். ஹீரோயினு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி முற்றி பார்க்க, அப்போ ஹீரோவோட ஸ்டிக்கையும் பார்த்துடுறா. ஆனால் ஜீச்சான்ட்ட ஒன்றும் சொல்லாமல் கிளம்பிடுறா. ஜீச்சான் வந்து ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோ நின்றுட்டுருக்கா. ஏன்டா நீ எஞ்சி வர அப்படிங்கிற ஹீரோ மயங்குறான். உடனே ஜீச்சான் தான் பிடிச்சி கைத்தாங்களா கூட்டு போகிறான். ஹீரோயினுக்கு வீட்டை விட்டு போக மனசு இல்லாமல் திரும்பி திரும்பி பார்த்துட்டே கிளம்பி போகிறா. இதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.